வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது ஜூன் மாதம் 19ஆம் தேதி, ஆனி மாதம் 5ஆம் தேதி. நமது கடந்த வானிலை விளக்கம் 17 தொடங்கி ஜூலை 12 வரையிலான வானிலை அமைப்பும் வானிலை நகர்வும் மழை பொழிவு எதிர்பார்ப்பும் அப்படியே இன்றைய நிலையில் தொடர்கிறது. இதன் தொடர் நிகழ்வாக இன்றைய நிலையில் அடுத்த 24 மணி நேரங்களில் தமிழகத்தில் நாம் எதிர்பார்க்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் எவை, தீவிரம் எங்கெல்லாம் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் CN அதுரை. நேற்றைய நிலையில் நாம் 22 முதல் 28 மாவட்டங்கள் மழைப்பொழிவை எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரத்துடன் காணப்பட்டது. மேலும் ஒரு சில மாவட்டங்கள்லையும், அதாவது மேலும் 2-3 மாவட்டங்கள்லையும் அங்கங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு மறைந்திருக்கிறது. நேற்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய மழைப்பொழிவு இன்று அதிகாலை 3 மணி வரை வடக்கில் நீடித்து விலகியிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட அநேக மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கும். மத்திய மற்றும் மேற்கு, தெற்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், விழுப்புரம் தொடங்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி என இந்த மாவட்டங்களிலெல்லாம் நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பொழிவாக அங்கே ஏற்பட்டு மறைந்திருக்கிறது. மத்திய மாவட்டங்கள்லேயும் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவான மழைப்பொழிவு, கனமழை பொழிவாக ஏற்பட்டு விலகி இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிலையில் வானிலை அமைப்பில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. அதாவது கொச்சிக்கும் கோழிக்கோடு இந்த பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் மெலிந்த கீழடுக்கில் சுழற்சி நீடிக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில், குவியப்படுத்தும் வகையில் 2 சுழற்சிகள் நீடிக்கின்றன. இலங்கைக்கு தெற்கில் ஒரு சுழற்சியும், அரபிக்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியை என்று சொல்லிவிட முடியாது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் அரபிக்கடலுக்கு தெற்கில், குமரிக்கடலை விட்டு விலகி அரபிக்கடலுக்கு தெற்கில் நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து ஒரு சுழற்சி வலுவாக நீடிக்கிறது. அதாவது இது கீழடுக்கு சுழற்சியாகவே நீடிக்கிறது, மேலடுக்கு வரை நீடிக்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியில். இந்த 2 சுழற்சிகளுமே தென்மேற்கு பருவக்காற்றின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும், மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி கேரளம் மற்றும் தமிழக நிலப்பரப்பின் மீது குவியப்படுத்தும் வகையிலும் இருக்கக்கூடும். வங்கக்கடல் பிரிவையும் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த இலங்கைக்கு தெற்கில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி நிலவக்கூடும். அந்த வகையில் இன்று காற்று குவிதலுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களிலையும், கடலோர மாவட்டங்களிலையும், வடக்கு மாவட்டங்களிலையும், வடகடலோர மாவட்டங்களிலையும் இருக்கக்கூடும். சாதகமான காற்று குவிதலுக்கு வாய்ப்புகள் இன்றைய நிலையில் உறுதியாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் சற்று பரப்பில் கூடும் மாவட்டங்கள் அதிகரிக்கும். அந்த வகையில் இன்றைய நிலையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு வாய்ப்புகள் 24 முதல் 31 மாவட்டங்களில் இன்றைய நிலையில் அதிகபட்சமாக மழை பரவலை எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்று பிற்பகல் தொடங்கி நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காற்று பகுதிகளுக்கும் இன்று மழைப்பொழிவு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. நேற்று தூறல் சாரல் வாய்ப்புகளோடு அல்லது மிதமான மழைப்பொழிவோடு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்ந்த காற்று பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கலாம். இன்றைய நிலையில் சற்று கூடுதல் பரப்பிலும் கூடுதல் அளவிலும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்களினுடைய காற்று பகுதிகளுக்கு இருக்கக்கூடும். அதே போல திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவு நேற்றை விட இன்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. நேற்று நல்ல மழைப்பொழிவு ஏற்பட்டது, கனமழை பொழிவாக அங்கங்கே ஏற்பட்டு மறைந்திருக்கிறது. திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவு, உறுதியான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன.
அநேக இடங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் இது பொருந்தும். வடக்கு பகுதிகளிலும் மழை பரவல் இருக்கின்றன. அதே போல பெரம்பலூர் மாவட்டத்திலும் இன்றைய நிலையில் கூடுதல் பரப்பில் கூடுதல் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை நேற்றை விட பரப்பில் கூடிய மழைப்பொழிவு. நேற்று கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவாக ஏற்பட்டது. இன்று கிழக்கு பகுதிகளுக்கும் இந்த வாய்ப்புகள் நீடிக்கக்கூடும். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளுக்கும் இன்று வலுவான மழைப்பொழிவு இருக்கின்றன. மேற்கு பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த 2 மாவட்டங்களை பொறுத்தவரை அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு இன்று மாலை இரவு நேரங்களில் ஆங்காங்கே நீடிக்க ஆங்காங்கே மழைப்பொழிவு என்ற அளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பரவலான மழைப்பொழிவிற்கு வடக்கிலும், தெற்கிலும், மேற்கிலும், கிழக்கிலும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட அநேக இடங்களில் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். காற்று குவிதலின் தீவிரத்தை பொறுத்து, அதாவது மைசூரு, பெங்களூரு இந்த பகுதிகள் வழி கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக மேற்கு காற்றினுடைய குவிதல் இதை பொறுத்து இந்த திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கர்நாடக மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். வழக்கம் போல வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் இன்று இரவு நள்ளிரவு வரை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. நேற்றை விட இன்று கூடுதல் பரப்பில் கூடுதல் அளவில் கனமழை பொழிவிற்கு இந்த மாவட்டங்களில், அதாவது ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த மாவட்டங்கள்லையும், அதே போல செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் கூடிய கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இன்று இரவு நள்ளிரவு மழை வாய்ப்புகளாக மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டம் இங்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவிற்கு இந்த இரவு நள்ளிரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடும். பாண்டிச்சேரி பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவிற்கு நேற்றே மழைப்பொழிவு ஏற்பட்டது. இன்றும் கூடுதல் பரப்பில் கனமழைக்கு இது பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பகுதிகளுக்கு இருக்கக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கும் வலுவான மழைப்பொழிவு இந்த நிலையில் இருக்கின்றன. கடலோர பகுதிகளில் விலகிச் செல்லும் மழை வாய்ப்புகளாக நேற்றைய நிலையில் நீடித்தது. நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதியில் ஓரளவிற்கு நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரை நேற்றைய நிலையில் விலகிச் செல்லும் மழை வாய்ப்புகளாக காற்றுடன் விலகிச் சென்றிருக்கலாம். தெற்கு காற்றினுடைய வேக மாறுபாடு ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் சாதகமாக அமையவில்லை. அமைந்திருந்தால் கனமழை முதல் அதிக கனமழை பொழிவு கூட இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கும். எனவே தெற்கு காற்றினுடைய வேகம் இன்று ஒரு காற்று சுழற்சி அங்கே நீடித்து அதை கட்டுப்படுத்துகிறது. அந்த வகையில் நாம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகள் இங்கெல்லாம் மழைப்பொழிவை இன்றைய நிலையில் எதிர்பார்க்கின்றோம். வாய்ப்புகளை பார்க்கலாம். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளில் நேற்றைய நிலையில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்பட்டது. இன்றைய நிலையில் கூடுதல் வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய நிலையில் உறுதியான மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகளில் இருக்கக்கூடும். தெற்கு மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளை பொறுத்தவரை மேக மாறுபாட்டை பொறுத்து கனமழை பொழிவோ அல்லது மழைப்பொழிவு ஏற்பட்டு விலகிச் செல்லும் நிலையோ இருக்கக்கூடும். இதுவே மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் பொருந்தும். மற்றும் இதர தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், புதுக்கோட்டை நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். அநேக இடங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது மதுரை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் விரிவடையும். மதுரை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் சிவகங்கை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும், சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பரவலாக
இன்று மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் மதுரை மாவட்டத்திலும் உள்பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவும், மதுரை மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் மழை பரவலுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. தேனி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு, மேற்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவும், வடக்கு பகுதிகளிலையும் வலுவான மழைப்பொழிவிற்கு தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை வாய்ப்புகள் இருக்கின்றன. விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி இந்த மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளில் இன்று நேற்றை விட சாரல் தூறல் வாய்ப்புகளாக இருந்திருக்கலாம். இன்றைய நிலையில் கூடுதல் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தூத்துக்குடி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களுடைய உள்பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் வாய்ப்புகள் சற்று கூடுதலாக இருக்கின்றன. கடலோர பகுதிகளுக்கு நாம் முழுமையான வாய்ப்பாக அறிவிக்க இயலவில்லை. ஏனெனில் தெற்கு காற்றினுடைய வேக மாறுபாடை பொறுத்து நாம் நேற்றைய நிலைப்பாடு தான் குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் கிழக்கு பகுதிகளில் நாம் வாய்ப்புகளாக எதிர்பார்க்கின்றோம். மழைப்பொழிவிற்கு நேற்றை விட வாய்ப்புகள் மேம்படும். இருப்பினும் எந்த அளவிற்கு மழைப்பொழிவு என்று ஏற்படும் என்பது சற்று குறைந்த வாய்ப்புகளாகவே இருக்கின்றன. கடலோர பகுதிகளை பொறுத்தவரை உள்பகுதிகளில் நாம் கூடுதல் வாய்ப்புகளை எதிர்பார்க்கின்றோம். என்ற நிலையில் இன்றைக்கான மழை பொழிவும் மழை தீவிரமும் நாம் எதிர்பார்த்த வகையில் நமது கணக்கீட்டின் அடிப்படையில் 24 முதல் 31 மாவட்டங்களில் உறுதியான மழை பொழிவை, 24 மாவட்டங்களில் சற்று கூடுதல் பரப்பில் கனமழை பொழிவையும், மேலும் ஒரு 7 மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படும் மழைப்பொழிவு என்ற அளவிலும் நாம் இந்த கணக்கீட்டை கூறியிருக்கின்றோம். அதாவது 24 மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலான மழைப்பொழிவும் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக 7 மாவட்டங்களில் மழை பரவலுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமான வாய்ப்புகளாக அந்த வாய்ப்புகள் அமையக்கூடும் என்ற வகையில் தான் நாம் இந்த கணக்கீட்டை அறிவித்திருக்கின்றோம். அதை விளக்கமாக மாவட்ட வாரியாக விளக்கியிருக்கின்றோம். இந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக நமது விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.